ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி அழகோவியம் ஸ்டோரியோட செகண்ட் பார்ட் கேட்டுக்கிட்டு ட்ராயிங் பார்க்கலாம் வாங்க. அழகோவியம் அத்தியாயம் 2. அன்று மாலை தங்கள் வீட்டிற்கு வரும்படி கந்தசாமி விஷாகாவிற்கு அழைப்பு விடுத்திருந்தார். தயங்கியபடியே அவருடன் சென்றாள். ஆனால் அவள் பயத்திற்கு மாற்றாக அவர் மனைவி லக்ஷ்மியும் மகள் சரண்யாவும் அவளுடன் வெகு இயல்பாக பழகினர். வீட்டிற்கு சென்றவள் மீண்டும் கந்தசாமியிடம், எதற்கு சார் உங்களுக்கு தேவையில்லாத சிரமம் என்றாள். உடனே கந்தசாமி, இந்த சார்லாம் வேண்டாம், நீ என்னை அங்கில்னே அழைக்கலாம் என்றார். நான் இங்கே வேலைக்கு வந்திருக்கேன், அப்படி இருக்கும்போது அப்படி அழைப்பது சரியாகாதே. நீ ஒன்றும் வேலை வேண்டுமென்று வரவில்லையே. உன்னை போல் திறமையான பெண் எங்கள் கம்பெனிக்கு அவசியம் என்பதால் எங்கள் கம்பெனி வளர்ச்சிக்காக நான் தானே உன்னை உறவினர் மூலம் பேசி உன்னை இங்கு வரவழைத்தேன். அதுவும் உன் பெற்றோர் உன்னை அனுப்பவே தயங்கினர். உன்னை நன்றாக பார்த்து கொள்வதாக அவர்களுக்கு வாக்களித்து இங்கு அழைத்து வந்துள்ளோம். அப்படி இருக்கையில் உன்னை எங்கள் வீட்டு பெண்ணாக பார்த்து கொள்வது எங்கள் பொறுப்பு என்றார். லக்ஷ்மியும் கணவர் சொல்வதை ஆமோதித்து, ஆமாம்மா, உனக்கு எங்களிடம் எந்த தயக்கமும் வேண்டாம், இதை உன் வீடு போல் நினைத்துக்கொள் என்றார். சரண்யா இவளிடம் மிகவும் நன்றாக பழகினாள். இவளை விட 2 வயது இளையவள். MCA இறுதி ஆண்டு படித்து கொண்டிருக்கிறாள். அனைவரிடமும் எளிதில் பழகி விடுவாள். அவளுக்கு விஷாகாவை பற்றி தந்தை கூறியதிலேயே அவள் மேல் ஒரு மதிப்பு உருவாகி இருந்தது. எனக்கு உங்களை மிகவும் பிடித்திருக்கிறது. உங்களை என் தோழியாய் நினைத்து பெயர் சொல்லி அழைக்கலாமா? தாராளமாக அழைக்கலாம். இனிமேல் நாம் இருவரும் நல்ல தோழிகள், சரியா என்றாள் விஷாகா. இருவரும் கல்லூரி கதைகள், அவரவர் வீடு விருப்பங்கள் பற்றி பேசிக் கொண்டிருந்தனர். அவர்களுக்குள் நல்லதொரு நட்பு உருவாகி இருந்தது. லக்ஷ்மி காஃபியும் சூடான பஜ்ஜியும் எடுத்து வந்தார். அனைவரும் பேசிக்கொண்டே அதை உண்டனர். அந்த மாலை நேரம் வெகு கலகலப்பாய் சென்று கொண்டிருந்தது. வெளியே கார் நிற்கும் ஓசை கேட்டது. அண்ணன் வந்துட்டான் என்றாள் சரண்யா. உள்ளே வந்தவன் அனைவரையும் ஒரு பார்வை பார்த்துவிட்டு தனது அறைக்கு சென்று விட்டான். இவன் மட்டும் ஏன் இப்படி இருக்கிறான் என்று தோன்றியது விஷாகாவிற்கு. லக்ஷ்மி அவனுக்கு காஃபி கொண்டு சென்றார். அவரிடம், கம்பெனிக்கு வேலைக்கு வர்றவங்களெல்லாம் ஏன் வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும் என்றான் கோபமாக. என்ன பேசுகிறாய் நீ? அவள் உன் அப்பாவால் இங்கு வரவழைக்கப்பட்டவள். அதோடு நமது பால்சாமி குடும்பத்து உறவு பெண். வீட்டுக்கு வந்தால் என்ன? என்னவோ செஞ்சு தொலைங்க என்றவனிடம் என்ன சொல்வது என்று அறியாமல் அமைதியாய் வெளியேறினார். அவர்கள் உரையாடல் விஷாகாவின் செவிகளிலும் இருந்தது. இங்கு வந்ததே தவறோ என்ற எண்ணம் எழுந்த மறுகணமே பெற்றோர் நினைவில் வர அவள் கண்கள் பனித்தது. ஒருவர் வீட்டிற்கு சென்று இப்படிப்பட்ட சூழ்நிலையை சந்திப்பது அவளுக்கு மிகுந்த வேதனை அளித்தது. சரண்யா என்ன சொல்வதென்று தெரியாமல் மௌனமானாள். வெளியே வந்த லக்ஷ்மி இவள் முக மாற்றத்தை கண்டு தர்ம சங்கடத்துடன், மன்னித்து விடுமா, அவன் பேசியது நினைவில் வைத்து கொள்ளாதே. உண்மையில் அவன் மிகவும் நல்லவன்மா. அவன் ஏதேனும் கோவப்பட்டாலும் எங்களுக்காக பொறுத்துக்கொள் என்றார். வீட்டிற்கு வருபவரிடம் இப்படிதான் நடந்து கொள்வானா உன் பிள்ளை என்று கந்தசாமி கோபப்பட, அவன் இப்பதானங்க இப்படி இருக்கிறான், நாம் தான் பொறுத்து போக வேண்டும், என்ன செய்ய என்றார் வருத்தத்தோடு. சரி ஆண்டி, நீங்கள் கவலைப்படாதீங்க, எனக்கு டைம் ஆகுது, நான் ஹாஸ்டலுக்கு கிளம்புறேன் என்றால் அவர்களின் தர்ம சங்கடமான சூழ்நிலை உணர்ந்தவளாக. நீ நடந்து போக வேண்டாம்மா, சரண்யா நீ போய் விட்டுட்டு வந்துடு என்றார் தந்தை. சரியென விடைபெற்று கிளம்பினர். கார்த்திகேயன் பற்றி இவளிடம் கேட்கலாமா என்று தோன்றியது. வந்த முதல் நாளே எதற்கு என்று விட்டுவிட்டாள். 5 நிமிடத்தில் விடுதி வந்தது. இவளை அங்கு இறக்கி விட்டு சென்றாள் சரண்யா. விடுதி நல்ல வசதியாக கட்டப்பட்டிருந்தது. பணியாளர்களுக்கு தானே என்று ஏனோ தானோ என்றில்லாமல் மிகவும் நேர்த்தியாக இருந்தது. சற்று தொலைவில் ஆண்கள் விடுதி, இடையே சிறிய பார்க், அதற்கு அடுத்து கம்பெனி என வசதியாக இருந்தது. 2 பேர் மட்டும் தங்கும் அறை இவளுக்காக ஒதுக்கப்பட்டிருந்தது. அவளுடன் பிரியா என்ற பெண் இருந்தாள். அக்கவுண்டண்டாக பணிபுரிபவள், நன்றாக பழகும் சுபாவம் உடையவள். இருவரும் இயல்பாக பழகினர். வீட்டில் 3 பெண்கள். வீட்டின் வறுமை காரணமாக தான் இங்கு பணிபுரிவதாக கூறினாள். ஏற்கனவே ஒரு இடத்தில் பணிபுரிந்து அதிக வேலைப்பளுவால் மிகவும் சிரமப்பட்டு பிறகு இங்கு மிகவும் முயற்சித்து பணி கிடைத்தது. மிகவும் பாதுகாப்பான இடம், எந்த பிரச்சனையும் இல்லை. சின்ன முதலாளி கார்த்திகேயன் மட்டும் கொஞ்சம் முசுடு, பார்த்து நடந்து கொள் என்றாள். அதை தான் நேரிலேயே பார்த்து விட்டாளே. அங்கு பணிபுரிபவர்கள் பலரும் தங்கள் சூழ்நிலை காரணமாகவே வேலைக்கு வருபவர்களாக இருந்தார்கள். அவர்களின் நிலை அறியும்போது கடவுள் தன்னை எவ்வளவு நல்ல நிலையில் வைத்துள்ளார் என்று நினைத்து மனதிற்குள் ஒரு முறை நன்றி செலுத்தினாள். நாட்கள் நகர்ந்தன. அலுவலகத்தில் மிகவும் பொறுப்பாக நடந்து கொண்டாள்.
நேரம் கிடைக்கும் பொழுது ஆடை நெய்தல், பிரிண்ட் செய்வது பற்றியெல்லாம் ஆர்வத்துடன் தெரிந்து கொண்டாள். கந்தசாமி நேரடியாக அழைத்து சென்று அறிமுகப்படுத்தியதால் அனைவரும் மரியாதையுடன் நடந்து கொண்டனர். கார்த்திகேயன் மட்டும் அவ்வப்போது சீறினான். பதிலுக்கு பொறுமையை பரிசாகி தந்தாள். என்னதான் கோபப்பட்டாலும் அவனது நிர்வாகத் திறனும் கண்ணியமும் அவளுக்கு அவன் மேல் ஒரு மதிப்பை ஏற்படுத்தியது. ஒரு டிசைன் கேட்டால் உடனடியாக 1க்கு 2 ரெடி செய்யும் திறன் அவளிடம் இருந்தது. இரவு நேரங்களிலும் தனக்கு தோன்றியவற்றை வரைந்து வைப்பாள். இது மற்றவர்களுக்கு சிறிய பொறாமையையும் உருவாக்கியிருந்தது. இவளது திறமையும் மற்றவர்களிடம் பழகும் விதமும் கார்த்திகேயனிடமும் ஒரு மதிப்பை ஏற்படுத்தி இருந்தது. பணியில் குறை சொல்ல தேடினாலும் நிறைய கிடைத்தது. அன்று ஃபேஷன் டிசைனர்ஸ் அனைவரையும் தன் அறைக்கு அழைத்தவன் 12 புடவைகள் எளிமையாக ஒரே சாங்கிலில் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசத்துடன் செய்யணும். மிகவும் அவசரம், எவ்வளவு நேரம் ஆகும் என்றான். 12 புடவை என்பதால் எப்படியும் 1 வாரம் தேவைப்படும் என்றனர் மற்றவர்கள். டேமிட், அவசரம்னு சொன்னா புரியாதா உங்களுக்கு என்று கத்தினான். 1 நிமிடம் என்று தன் அறைக்கு சென்றவள் சில காகிதங்களுடன் வந்தாள். அவனிடம் நீட்டியவள், ரஃபா வரைந்தது, ஓகே என்றால் சிஸ்டமில் ஏற்றி ரெடி பண்ணிடலாம் என்றாள். வாங்கி பார்த்தவன் உண்மையில் பிரமித்து போனான். இவன் எதிர்பார்த்ததை விடவும் மிகவும் நன்றாக இருந்தது. ஓகே, நன்றாக இருக்கிறது. 6 நீ முடித்துவிடு, மற்றவற்றை நீங்கள் இருவரும் ரெடி பண்ணி விடுங்கள். இன்று மதியம் பிரிண்டிங்கிற்கு அனுப்ப விடலாம் என்றான். தந்தை கூறியது எவ்வளவு உண்மை என்று எண்ணியபடியே அவள் செல்வதை நோக்கி கொண்டிருந்தான். கந்தசாமியால் சிறிய அளவில் துவங்கப்பட்ட கம்பெனி அவரின் விடாமுயற்சியாலும் கடின உழைப்பாலும் நல்ல நிலையை எட்டியிருந்தது. கார்த்திகேயன் பொறுப்பெடுத்தவுடன் தனித்தனியே மேலும் பல பிரிவுகள் ஏற்படுத்தி விரிவுபடுத்தியிருந்தான். நன்கு பிரபலமடைந்து ஆர்டர்களும் வெகுவாக அதிகரித்தது. ஆனால் என்னவோ சமீப காலமாக நல்ல டிசைனர்ஸ் அமைவது அவர்களுக்கு எட்டாக்கடியாகி போயிருந்தது. டிசைன்கள் ரெடியாக தாமதமாவதால் ஆர்டர்கள் குறைய தொடங்கியிருந்தன. அதனால் 1க்கு 2 டிசைனர்ஸ் அப்பாயிண்ட் செய்திருந்தனர். இருந்தாலும் போதிய முன்னேற்றம் இல்லை. அந்த நிலையிலேயே தந்தை விஷாகாவை அழைத்து வந்திருந்தார். நல்ல திறமைதான் என்று மனதிற்குள் எண்ணினான். சில நாட்கள் சென்றிருந்தன. அன்று மாலை வானம் தனது அச்சதையை தூவிக் கொண்டிருந்தது. வெளியே சென்று கொண்டிருந்தவன் காதில் தெளிவாக 2 குரல்கள் விழுந்தன. அது தன்னை பற்றியதாக இருக்கவே நின்று கவனித்தான். என்னடி நீ பார்த்தாயா என்று ஸ்வேதாவை எவ்வாறு திட்டினான் என்று. தப்பு அவளிடம், அதனால்தானே திட்டினார். இது விஷாகாவின் குரல். ஏய், நீ சும்மா இருடி. அவன் சரியான முசுடு. அதனால்தான் அவன் காதலியே அவனை விட்டு ஓடிவிட்டாள். நீ என்னவென்றால். அவள் பேச்சை இடைமறித்து, இப்படி பேசுறது தப்பு பிரியா. அடுத்தவங்க சொந்த விஷயத்தை பற்றி பேசுவது எனக்கு பிடிக்காது. இருந்தாலும் சொல்கிறேன். தொழிலிலும் சிறந்து விளங்குபவர், குடும்பத்தினர் அன்பிற்கு பாத்திரமான ஒருவர் தனது காதலில் தப்பாக இருக்க வாய்ப்பே இல்லை. நீ சொல்வது போல் நடந்திருந்தால் நிச்சயம் அந்த பெண் மீது தான் தவறு இருந்திருக்கும் என்றாள் உறுதியாக. அவளது இந்த வார்த்தையால் அவன் மனம் லேசாகியது. இவள் திறமையில் மட்டுமல்ல, மனதிலும் சிறந்தவள்தான் என்று எண்ணியபடியே அவ்விடம் விட்டு நகர்ந்தான். மீண்டும் மீண்டும் அவளது வார்த்தைகள் செவிகளில் ஒலித்தது. சில வார்த்தைகள் நம் மனதில் இருக்கும் பெரும் பாரத்தையும் குறைக்கும் ஆற்றல் மிக்கது. விஷாகாவின் வார்த்தைகள் அப்படிப்பட்ட ஆற்றல் மிகு வார்த்தைகளாக அமைந்தது கார்த்திகேயனுக்கு. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், எல்லா டியூஸ்டேவும் வர டிராயிங் கூட அழகோவியம் ஸ்டோரி வரும். அத்தியாயம் 1 லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. நம்ம சேனலில் தனியாக பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி போட்டிருக்கேன். ஸ்டோரி கண்டினியூஸாக கேட்க விரும்புகிறவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.